இசைக்கு ஒரு காலத்தில் வந்திருக்காரு. அவர் இசைக்கு நாங்க தான் குருவினோம். அரகரா 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 4 பேர் அரகரா 3 பேர் அருவா இல்லாத விட்டு போறான். கட்டுக்கிட்டு என்ன கட்டுறாலும் அரகரா ஓமா அரைக்கிறா பிள்ளைக்கு ஊத்துறா, ஓமா அரைக்கிறா பிள்ளைக்கு ஊத்துறா. ஓம் அரகரா ஓம் என்ன ஒரு ஆசி ஊத்துறா பிள்ளைக்கு. ஓம் அரகரா ஓம் அரகரா அதான் கொலரி கிடக்குறான். ஓம் அரகரா கொலரி 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 சம்போசங்கர மகதேவா குருவில சாமி பரிதீர் பாபாமகனா மொத்த நீடுடியாலும் சுவேஞ்சமான விவாதம் சுபாசி வணங்கி இருக்கிறேன். குண்டோதரா தினந்தோறும் வர வைக்கிறமே என்னடா செய்ய குண்டோதரா குண்டையா அவனை சொல்லி உதவிட்டாயா? ஆண்டோர் மதுரை சுவாமி ஆலயத்தில் இடம் நிறைய இருக்கு. நேரம் போயிட்டு படு ஒரு நிகழ்வு பட்டு படுவாங்க. துண்டெல்லாம் உதவிட்டிய நீங்க தானே சொல்றீங்க. என்ன குண்டோதரா குண்டோதரா என்று சரிவடி நந்தீஸ்வரா அறிவாற்றல் தெரிந்தோர் தூண்ட சபை என்னடா என்னை நீ முதற்கண் கண்டவுடைய அரகரா அரகரா அரோகரா என கொடுத்த குரலோசை இந்த அண்ட கடாகங்களை இடிந்து அதிர்ந்து விடுவதை போன்ற அபார குரலோசை அது என குறிப்பிட்டாய். அரகரா அரகரான நான் வர வழியில குளக்கரையில ஒரு 4 பேர் அரகரா 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 துணி மூடுற எனக்கு விழுந்து இருந்தேன். அந்த வழியதான் நான் வந்தேன். அது வழியில் நான் பண்றாங்க நாம என்ன பண்ணுவோம் ஓட முடியும். ஓ அதனை தெரிஞ்சுக்கிட்டே அரகரா அரகரா அரகரா. அப்போ என்ன யாருன்னு உனக்கு தெரியாது? இல்ல நான் தெலுங்கு சாமி இல்லப்பா, ரவி சாமி. உங்க மச்சான் எனக்கு தெலுங்குல இருக்காரு. போய் அப்படிதான் கத்துட்டு போயிட்டாரு. நான் கத்துக்கல அதை. தண்ணி சாப்பிட்டு அவருக்கு நீளமா இருக்கு. தண்ணி சாப்பிட்டு இப்போது என்ன யார் என்பது உனக்கு புரியவில்லை. தெலுங்கு சாப்பிட்டீங்களா? அப்புறம் அங்க அங்கதானே போய் தங்கியிருக்காரு அவரு திருப்பதி. தமிழ்நாட்டுல தண்ணி சாப்பிட்டு போயிட்டாரா? அவருக்கு நீளமா இருக்குண்டா தண்ணியா? ஏய் உடம்புடா டேய் அருகிலே இருந்து தொண்டு செய்யக்கூடிய நந்தீஸ்வர பெருமா. அப்படி இருந்தும் என்னுடைய பேர் தெரியவில்லை என்று சொன்னால் மரியாதை தருமா ஐயா? மரியாதை தரக்கூடாது, சொல்லக்கூடாது ஐயா. பெருமை சேர்க்காது சேர்க்காது. நந்தீஸ்வரா எதை பேசிய போதும் பெருமை சேரும் வகையில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பேசிய ஒருவர் என்னை பெயரிட்டு அழைத்தவன் ஒருவர் காலப்பருவத்திலேயே பகுத்தறிவற்ற காலத்திலேயே அவன் யார் எவ்வாறு அவன் தந்தையை குழந்தை எடுத்து சென்று தடாக கரையை விடுத்து சந்தியாவந்தனம் செய்ய வேண்டி ஜலத்தில் மூழ்கினான். ஜலத்தில் மூழ்கிய தந்தை நீண்ட நேரமாக வெளிவரவில்லையே. அப்படி என்ற அச்சத்தில் அந்த சிறு குழந்தை அம்மா அப்பா அம்மா அப்பா அலற ஆரம்பித்தார். அக்குலோசை கெட்ட அம்மையப்பனாகிய நாங்கள் இருவரும் பார்த்து அம்பாளை ஞானப்பாலை விழுந்து இப்பாளைய குழந்தைக்கு ஊட்டிவாய். அம்பாள் சென்றது அப்பாளைய குழந்தைக்கு ஊட்டியது. பால் அருகிய வாயோடு அம்மையப்பனாகிய கரையை ரசித்த பான்மையாக நான் சம்பந்தன். சந்தியாவந்தனத்தை முடித்த தந்தை கரையை இருந்து பார்க்கிறார். பிள்ளை பால் வழிய வாயோடு இருக்கிறார். சம்பந்தா யார் எதை கொடுத்தாலும் மறுத்து விடலாமா கொள்ளலாமா? அப்படி என்றால் அவருடைய தந்தை கோபாவேஷம் அடைந்து விட்டார். அப்படி என்பதை குறிப்பாக இருந்த அந்த சிறு குழந்தை அப்போது கவி பாட ஆரம்பித்தார். எது பாடப்படுகிறது? ஆமா எப்படி சொல்ற? எப்படி தோளுடைய தேவியன் விடை விடை ஏனியோடு எவர்கள் சூடி சூடி காலுடைய சுழலை பொடிபுத்தியன் உள்ளம் கவர்கள் ஏனுடைய மனால் முறையினால் பணிதேற்றம் செய்த விடுதலை பிரமாபுரம் எழுதிய பெறுவோம்.
சிம்மாசனத்தை அமர்ந்து சந்திரேந்திரா மரத்தில் வைத்து கங்கை உயசராகவி அந்த கைலாயநாதன் அம்பாளுக்கு பாலை கொடுக்க அப்பாலை எனக்கு அம்பாள் முக்கியது அதை நான் அறிந்தினேன் என்று கழிப்பாடினான். அதுக்கு முன் எனக்கு எத்தனை அடிகிறார்கள்? அப்பரர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 3 பேர்கள். அன்றால் தொடங்கி சம்பந்தர் என்ற பெயரை மாற்றி திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற பட்ட பெயரை கொடுத்து 4வது அடிகளாக சேர்த்தேன். 4 அடிகளார் 63 நாயன்மார்கள் உடை சூழத்தக்க நான் புறப்படுகிற பொழுது என்னோடு யார் யார் வருவார்கள் என்றால் தோற்றப்படக்கூடிய அத்தனாகிய சங்கீதம் சிவபெருமான் ஜீவகாரன் சிவன் அவரே தான் பெரிய கடவுள். நாதமுடி மேலிருக்கும் நாதமுடி மேலிருக்கும் நல்ல பார்வை சொல்வது உண்மைதான். என்கிட்ட இருக்க கண்ணி செய்யத்தான் எங்க நாம இருக்கு என் தலையில் வந்து நீ சொல்ல பாப்பா இது. அப்புறம் என்னடா அதான்டா இது மாதிரி பாடினாங்க குழப்புக்கிறது குழப்பு சாமி ஆதிசிவன் தான் பணிந்த அந்த
அறிவே அற்றவர். ஆமா அது இருக்கட்டும். ஆதலி வெற்றியோடு தான் பாடுகிறார். நீங்கள் வந்த காரியத்தை என்ன சாமி? அது உனக்கு தெரியாது. அதாவது உண்மையிலேயே கருப்பைக்கும் முட்டைக்கும் கல்லினுள் கேரைக்கும் திருப்புற்ற முதலைக்கும் ஐயன் உருக்கொண்டால் முட்டி வளர்க்காமல் ஓடுவார் எல்லாச்சு வாட்டமுனை கீழ்வழி கர்ப்பத்தில் இருக்கக்கூடியாத சித்துக்களுக்கும் முட்டைக்குள்ளே வசிக்கக்கூடியாத குஞ்சுகளுக்கும் கல்லிக்குள்ளே வசிக்கக்கூடிய தேரைக்கும் அமுதக்கூடியவன் அர்த்தனாகிய சர்வேஸ்வரன் உலகின் கர்த்தா தெரிஞ்சிருந்த மூர்த்தி சிவன் அப்படி என்று இருந்தார். இப்படி காப்பாற்றுவதனாலே என்னை எப்படி போற்றுவார்கள்? அப்படி என்றால் மலர்ச்சிலப்படி வணங்கி வாழ்த்துவோம். பெரியப்பா அதாவது பெரிய கடவுள் அவனுக்கு என்ன அனுபவத்தை என்பது தெரியாது. அதுக்காக நான் என்னென்ன ஆயுதத்தை பிடித்தேன் என்று சொன்னால் ஏற்பட்டு என்னை கோரி எதாகி தபத்தில் இருந்தார். தபத்தில் வச்சிய சங்கரன் அவர் எதிரை சொல்லி யாது வர வேண்டும் என்று கைலாய மாதா எங்களுக்கு பாத சேர்வை கிடைத்ததே பெரும்பாக்கியம். நாங்கள் கேட்கும் வரத்தை கொடுக்க நீங்கள் ஏற்கும் போட்டியால் எங்களுக்கு வேறொன்றும் வேண்டாம். நாங்கள் எந்த நேரத்தில் எந்த உருவை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த உருவை எதிர்பார்க்கணும். அதுதான் அவங்க கேட்டான். இவன் அடிக்கணும் அவனை உதைக்கணும் அவனை ஜெயிக்கணும் இவனை ஜெயிக்கணும் கேட்கிறேன். எந்த உருவை நினைக்கிறோம் எந்த நேரத்தில் எந்த உருவை அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த உருவை எதிர்பார்க்கணும். ஆமா அப்படி என்ற விவரத்தை கேட்டாங்க. அள்ளித்தேன் என்று கொடுத்துட்டீங்க. அவர் கேட்டது கொடுத்துட வேண்டியதானே ஏன் மேல? ஆமா அவங்களுக்கு தட்டான் ஒரு பேர் இல்லை தட்டான் தான். எங்க ஆயா பூக்குத்தி குழை ஒன்று மெலிசா இருக்கு. திருவாணி உள்ள போக மாட்டேங்குது. அந்த குழை கொஞ்சம் அகற்றணும். அதை கொஞ்சம் தொலையை பெருசாக்கணும். அப்போ உங்க ஆயா தொலையை பெருசாகிற சிவன் இருக்கேன். உங்களுக்கு பேர் தட்டான்னு சொல்றாங்களே. தட்டான் தான். அதுதான் நாங்களும் சொன்னோம். யார் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத தட்டான். தட்டாத கொடுப்பதினால் தட்டான். அதுதான் சார். நானு இல்லை இல்லை இதெல்லாம் நினைக்காதீங்க. சரி போகட்டு விடு. இப்படி செய்த உடனே அவர்களே செய்தார்கள் தெரியுமா? அதாவது ஏன் இவரெல்லாம் சண்டை போட்டு கொள்வானே இது நமக்கு கஷ்டமான வேலை அப்படி என்று சொல்லி தேவகணங்கள் மாதிரி கூட்டமா இருக்கும். அது மேல வந்து நிப்பான். ஆமா பெரிய மழையா மாறணும். ஐயோ பிரித்த பருவதமாகி விடுவார்கள். அப்படியே உட்காருவான். அப்பா அதோட போய் உட்கார்ந்தா கீழே என்ன எல்லாம் ரத்தம் தான். பூரா தகட ரத்தம் தான் ஓடும். தோல் எலும்பு எதுவும் கிடைக்கும். அப்புறம் மழை வந்து உட்கார்ந்ததுன்னா என்ன இப்படி வினோத போர் செய்து பயங்கரமாக உலகை எடுத்துக் கொண்டு தெரிந்தாலும் திருவிழா சொல். அந்த திருவிழா செய்ய முடியாத அக்கிரமம் தாளாது. சத கோடி தவணும் யாரை கோடி எப்படி சொல்கிறார்கள்? நான் என்ன கொடுத்தேன் என்றால்
அதிகே மமாலை தெரித்து பூஜை பண்ணிட்டு எழுந்து நேர்மலை ஜாலையும் அடித்து எப்படி எல்லாம் எழுதி போட்டு உள்ளார்கள் அங்கே நாடி நிற்கும் எவ்வாறு போட்டியுள்ளார்கள் அது வெளிவிட்டு விட்டோம். எங்கள் துயரை போக்க, எங்கள் இடையூரை அகற்ற, நல்ல அருள் துறக்க நீங்களே அருள் புரிய வேண்டும். எங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்படியான எங்களுடைய இந்த கட்சி அகற்றி நல்ல அளிக்க வேண்டும். நடராஜ பெருமானே அப்படி அவளை கண் துறக்க வேண்டும் என்று அரவணைத்து ஆசிரியர் கூறி என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். ஆமா, அந்த அசுராக்களை எதிர்க்க பரம்பரிய ஆயுதம் எழுதி அப்படி என்று, அதாவது மலைகளிலேயே உயர்ந்த மலை பெரிய மலை எது என்றால் மேருகிரி சிகரம், வடமேருகிரி பருவதம். அந்த வடமேருகிரி பருவதத்தை வில்லாக பிடித்தேன். அப்பா எது வில்? மகமேருகிரி பருவ மலை. அந்த மலையை வில்லாக பிடித்தேன். அது தொடுக்கும் அஸ்திரங்களாக சர்தாகோடி தேவலை நியமித்தேன். சர்தாகோடி தேவலும் அதில் தொடுக்கக்கூடிய அஸ்திரங்கள் பானம். முதன்மை பெற்ற அஸ்திரம் நாராயண அஸ்திரம். மதிக்க கட்டாமக வேண்டிய மச்சான வச்சேன். அதான் சரி. அப்படி வைத்து அங்கிருந்து புறப்பட்டு வந்தேன். ஆமா, திருவதிகை அப்படி என்று அந்த திருத்தலத்தில் வந்து நின்றேன். திரிபுரா சோலை உற்று நோக்கினேன். உற்று நோக்கி பார்த்த பொழுது, என்னடா இது, நம்மிடத்தையே சூழ்ச்சிகரமாக வரத்தை ஏற்றார்கள். அதாவது பெருமை யுத்தம் செய்யாமலேயே சதகுணி அவளையும் இம்சை செய்தார்களே. இவளை அவ்வளமே கொள்ள வேண்டும். அப்படி என்று வேறு மழை வில்லும் தேவையில்லை. சதகுணி தேவலை அஸ்திரமாக்கினேன், அதுவும் கூடாது. இவளை எப்படி எரிக்கலாம் என்று அன்று நான் அந்த திரிபுரா சோலை எரித்ததை 16,000 திருப்புகளை பாடி அருணகிரியார் எப்படி பாடுகிறார் என்றால்,
பெற்ற மாதம் தரது மனசு ஆறு துணியில் கோடு துணியோட வாழ்க்கை நம்ம செய்த பெருமாளே என முடியும். ஆமா சிக்கலான வேகமான பாடம் தான். அதாவது தீயும் போனும் நீரும் தனியும் வானம் சென்றிருப்பதுதாங்க. அந்த வாய் தீயினாலேயே சிரித்தேன் நிறுத்தேன். அதான் சரி. எந்த அஷ்டம் முடியாது. ஆஹா திருச்சி திருவிழாவோடு எரித்து இப்படி எரித்து சட்டக்கோடி எவ்வளவு சுகம் இருக்கேன். அத்தனாகிய சர்வீசம் திகழ்ச்சி இன்று அதற்கு புறப்பட்டேன். யாரார் வந்திருக்கேன் அப்படின்னு தெரியாது. ஆமா சாமி. காசிமாநகரத்தை அச்சு செய்யக்கூடிய சோழ சோழரும் மெல்லநகையும் வெண்ணையை கோரிக்கிறார். அவமேற்றி கொடுக்கிறார். அவளுக்கு சென்று அருள் சுரக்க வேண்டும். அப்படி அதற்கு முன் இந்த விழா கூடத்தை காணக்கூடிய அப்பன் வீரைய தேவன் சொல்லி அவருக்கு போகலாம். புனித திருநாடு தர்மம் தரித்தோக்கிய தாய் திருநாடு இந்த கொஞ்சம் குப்பம் சொல்லக்கூடிய நகரம். ஆமா ஞானவான்கள் உயிர்த்த நகரம். ஆமாங்க கல்வி பேராசான்கள் பிறந்த நாடு. அதோடு மட்டுமல்ல பெருமைக்குரிய நீதி மார்க்கத்தை விளங்கக்கூடிய நீதி காவலர்கள் உருவாக்கிய நகரம். உண்மை பல்வளங்களும் ஒருங்கே அமைந்த நடராஜ படையாட்சி அவர்கள் இல்லறத்தை நல்லறமாக நடாத்தி அதாவது புத்திரப்பேர் அடைந்து அவர்கள் சின்னமாகவே இந்த கேள்வியை ஐயா நீதி தேவதையாக திகழும் ஐயா அவர்கள் முன்னிலையில் இந்த கேள்வியை அரங்கேற்றி அன்னதான படைகளோடு ஐயர் வீரைய தேவனுக்கு முப்பூசை படையை செய்து பெருமையாக விழா கோலத்தை முடித்து இந்த கேள்வியை அரங்கேற்று. ஆமா இப்பொழுது சபையை அமைதி நிலைநாட்ட வேண்டும் என்ற பெருமைக்குரிய காவல்துறை ஐயா அதிகாரி அவர்கள். ஆமாங்க எங்கேயும் அட்டகத்தை முடிக்க வேண்டியானால் ஆமா காவல்துறை உண்மை அதுதான் அந்த அதிகாரம். ஆமா அது பாருங்க ஒன்று நீதியை காப்பாற்றவும் பக்கபலமாக உறுதுணையாகவும் இவரெல்லாம் ஒருங்கே சேர்ந்து இந்த சபையை அமைதியாக இருக்கிறது. இந்த அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும். யார் யார் எதை பெற வேண்டும் என்று நினைத்தார்களோ தொழுதார்களோ அழுதார்களோ வணங்கி வழிபட்டார்களோ பிரார்த்தனை செய்தார்களோ அதையெல்லாம் ஏற்று ஆண்டவன் அடிக்கடி அதிதுர்சாக அருள் பாலிக்கக்கூடிய வீரைய தேவன் தான். அவரவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதனால்தான்
இதை துஷ்ட தேவதைகளை சொல்லலாம். ஆமா, துஷ்ட தேவதை தான் அந்த அதிகாரம். உண்மை. அந்த அதர்மத்தை ஒடுக்க முடியாத ஆற்றல், அதாவது மறைவு எடுக்க முடியாத திறமை, வைப்பு அவள் பிள்ளி சூன்யம் என சொல்கிறோமே, துஷ்ட பிள்ளைகளை அகற்றி அகல செய்ய முடியாத ஆற்றல் தெரிந்தது வீரஜி தேவன். அந்த வீரப்பதேவனுடைய திருத்தாலை முதற்கருக்கிற விதத்தில் இந்த விழாக்குளத்தை செய்த அனைத்து பேருக்கும் நல்லருடைய, அதாவது ஆயுள் வெற்றியடைய செய்து அந்தத்தை கொடுத்து அஷ்ட ஐஸ்வர்களோடு வாழ ஆண்டவர் அனுசுரக்க வேண்டும், சுரப்பாடு சுரந்து கொண்டே இருக்க வேண்டும் என சொல்லி விரும்பி கேட்டுக்கொண்டு நாடக அதாவது ஓனருக்கும் உறுப்பினர்களும் ஆசார்களுக்கு அன்பருக்கும் அதாவது நீங்கள் வாழும்படி அதிர்ந்தலோடு இன்றைய இந்த சிவனையை கோரி நீங்கள் நினைத்தது இந்த சாதற்கு பிள்ளை பல வேண்டும் அப்படி அதுதானே அதுதானே
என்னையே கொண்டு வேண்டியவனாலே நன்மார்க்கமான முறையில் நல்ல சுபேட்சமாக வீரப்பிரதாபனாகி ஒரு பொருள் என்பதாக இதை கனியை தந்திருக்கிறேன். நீ கனியை உட்கொண்டு இல்லறத்தை நலமாக நடத்துவீர்களானால் என்னுடைய அம்சத்தினால் வீரம் செறிந்த புதல்வன் உங்களுக்கு பிறப்பார். அவரால் அதாவது அனைத்து நிறைவேறும். குறைபாடு என்பது அகலும். சாமி கிடைக்க மாட்டேன். நான் மலாட கோழியா சோர கோழியா பரங்கி கொடி கோழிக்கா கும்பல குழந்தை பத்ததுக்கு இதெல்லாம் என்ன நீ கேட்கறான்? கோழிக்காரன் அது உங்களுக்கு தெரியாது. கம்முனுடா மா ஏந்துமா. ஐயோ காலை அந்த மாதிரி வச்சு படுக்க உட்காராதுமா. காலை போட்டு சூனா ஒரு போட்டுடும். இருக்கிற வயிறே போதும். காலை கூட்டி போடுமா, கூட்டி போடுமா, கூட்டி போடு பாட்டி. ஓ பிள்ளை பிறந்ததுல கண்ணெல்லாம் ஒரே அயற்பா இருக்கு. ஆமா. இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பார்த்து சொல்லு பாட்டி. ஏந்துமா ஏந்து. தூக்க வாடா நம்பி விட்டா உக்கால போய் தூக்குடா. காலை பார்த்துக்கிட்டே இருக்காருமா. என்னால முடியல பாட்டி. அப்படித்தான் இருக்கு. அப்புறம் குழந்தை பத்த உடம்பு இல்லை. அழாதடி அழாதடா நாசா 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 ராஜா 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 ராத்ரா குழந்தை அப்புறம் இங்க வச்சிருந்த முகம் இங்கதானே இருக்குது. யார் வித்து கொடுக்க சொன்னது? நான் வரவாங்கி பிள்ளை கொடுக்குறேன். நீங்க உங்களுக்காக எவ்வளவு அவசரப்பட்டேன். அங்க ஓடுனா புரிந்த வழி போய் வந்து ஓடுறேன் இங்க ஓடுறேன் அங்க ஓடி வாங்கிட்டு அதுக்காக நீ முத்தம் கொடுக்க வரியா? பாத்தியா? அழாதரா நாசா நாசா இல்ல அழாதரா நாசா அழாதரா நாசா கண்டிப்பாட்டியே அதெல்லாம் இருக்கட்டும். பாட்டி குழந்தையா செலவு அதெல்லாம் கத்து நல்ல கழுது. அதனால நான் என்ன சொல்றேன்னா எனக்கு ஒன்றும் கண்ணு புரியல. குழந்தை பிறந்ததுல. ஆமா. இது முதல்ல ஆம்பளை பிள்ளைய பொம்பளை பிள்ளைய எனக்கு கொஞ்சம் கண்ணு சாராஸ்தான். ஆனா தடவி பார்த்து சொல்லுவோம். சொல்லிட்டு பாட்டி. தடவி பார்த்துக்கிட்டே வந்தா சிமிட்டு தர மாதிரி மழை மழை இருந்துச்சுன்னா பொண்ணா பிறந்த பிள்ளை. சரி அது பிஞ்சு பச்சை மிளகா மாதிரி நீட்டு வச்சுக்க. ஆண் குழந்தை. சரி சொல்லு பாட்டி. காட்டு நல்லா காட்டு. கண்ணு தெரியும் என்னத்த கடை சொல்றேன்? ஓட்டத்தை காட்ட மாதிரி அடிச்ச பையன் பையனா? அவன் பையன். அழாதடி தங்கா அடி நான் உரம் தெரியலடி. உரம் வந்தாலும் தப்பி பாரு அது தொண்டை கடிச்சியா பிள்ளைக்கு? போடு போடு அந்த போட்டு கட்டலாமா? பத்திரமா வர வாங்கி இப்பதானே பால் சாப்பிட்டான். பால் குடிச்சியா? கொடுத்தனே. உரம் உந்து போச்சா? அதான் தெரியல. பார்த்தா உரம் வந்தாலும் தப்பு இல்லை. ஊரியா சேர்த்து உந்து போகுது.
பார்த்து ஆகாதுங்க. அழகா நாசா ராஜா ராதனா கண்ணு கண்மணி அத்தை மாடி மத்தை அடி என் கண்ணே மணி உறங்கு எங்கால கண்ணீர் கனகத்து வண்டுறங்கு உனக்கு நான் தூங்காத கண்ணுக்கோ எங்கால கண்ணி உனக்கு நான் துரும்பு கொண்டு மஜெழுதி குஞ்சு தூக்குது நாலு நீட்டிக்குமா சார் நல்லா தூங்குறாண்டா நல்லா தூங்குற கண்ணுப்பா என்ன பண்ணுற ரொம்ப அவத்தடா உங்க அம்மாவுக்கு பா ராஜா உனக்கு கட்டிருந்து மனப்பாயும் எங்கால கண்ணி உனக்கு காசி நாட்டு சீமையிலே குழந்தை பெற்றாங்கன்னா ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னே கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ யாருக்குமா தாய்மார் அது மாதிரி ஆராட்டுறாங்க. கால் நீட்டி போட்டுட்டான். அப்போல்லாம் கூரை வீடு இப்போ தானே எங்கே பார்த்தாலும் எல்லாம் பில்டிங் ஆகி போச்சு. ஆமாம், கூரை வீட்டில் குழந்தை பிறந்து போச்சுன்னா கால் நீட்டி போட்டு ஒரு நேரத்தில் குழந்தை உரம் போச்சுன்னா வகுத்து வந்துச்சுன்னா அழ ஆரம்பிச்சிடும். ஆமாம், அப்போ கால் நீட்டி போட்டுக்கிட்டு தாய்மாரெல்லாம் ஆறார போடுவாங்கன்னா ஆறாரோ என் கண்ணே யாராரோன்னா யாராரோ முதல் ஜென்மத்தில் எங்க பிள்ளையா பிறந்தியோ யாராருக்கு பிள்ளையா பிறந்தியோ தெரியலடா மகனே. நான் வயிற்றுல பிறந்துட்டடா ராஜா. சரியான முறையில் எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைடா. சாப்பிட்டாதான்டா உனக்கு நான் பால் கொடுப்பேன். எங்கே மகாராஜா வீட்டில் பெரிய கோட்டீஸ்வரர் வீட்டில் பிறக்கிற பிள்ளை என்கிட்ட பிறந்துட்டியாடாப்பா அப்படின்னு தாலாட்டு பாடுவாங்க. பக்கத்தில் 3ஆவது வீட்டுக்கு 4ஆவது வீட்டுக்காலும் எழுதி உட்காந்துங்க அவ்வளோ அடிமையாக பாடுவாங்க. இப்போ குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அவசியம் இருக்குது. உருன்னு கூட சொல்ல தெளிப்பு இருக்கு. ஆமா, யாரு பாடு கிடையாது. நான் காதால கேட்கறதில்ல. நான் காதால உனக்கு வரப்பா தலையாணி எங்கால கண்ணி உனக்கு வாச்சாலாம் பஞ்சுமத்து உனக்கு ஓடுற மாநிலியா எங்கால கண்ணி உனக்கு ஒரு மானம் அங்க புள்ளிமானம். அந்த புள்ளிமான நான் புடிச்சு கட்ட எங்கால கண்ணி உனக்கு பிடிக்க விடுறான் அந்த பொன்னாலே உனக்கு சம்பு பூ பூக்கும் எங்கால கண்ணி உனக்கு ஜாதி மல்லி காய் காக்கும். பிறந்துட்டாயா ராஜா. உனக்கு நான் பச்சை பச்சை முழுங்கி வெட்டி எங்கால கண்ணி உனக்கு நான் பக்குவமா நான் பாட கட்டி
அடா அப்பப்பா நான் அப்பா நல்லடா அடா அப்பப்பா நான் அப்பா நல்லடா எங்கேயும் பெத்த பிள்ளடா ஆடிடாரோ என்ன வச்சா என்ன பொருள் நீ அருள் கிடக்குறாங்க ஆராய்ச்சி பார்த்தா அப்பவும் ஆரம்பிக்கு தோல் மேலே தூக்கி வச்சுட்டா பாட்டு பாடுறேன் எவ்வளவு திமிரு இருந்தா இவன் குஞ்சு என் காலை அது கூட என் காலை ஆப்பரேஷன் பண்ண அது தப்பி இதுக்குள்ளே நான் குழந்தை போட்டு போச்சு பையன் ஆண் குழந்தை இல்ல பையன் அப்ப என்னடா ஆண் குழந்தை வேற பையன் வேற ஒரு விதமா வளர்றா ரெண்டு ஒண்ணு தானே சரி ஆகட்டும் நான் செய்த தவம் பழித்து விட்டது இல்லையா நம்ம நாட்டுக்கு பிள்ளை உருவாகி விட்டது நல்ல நேரத்துல பிறந்திருக்கா பிள்ளை கெட்ட நேரத்துல பிறந்திருக்கா பிள்ளை சாதகத்தை பார்க்கணும் ஐயரை கூட்டு வரணும். ஐயரை கூப்பிட்டாடா. அதை கூட்டு வரேங்க. போய் கூப்பிட்டாடா. ஓ ஐயரம். ஓ ஐயரம். யா படார் முட்டாயிரம். யா புடார் முட்டாயிரம். ஓ ஐயரம். யா புடார் முட்டாயிரம். யா புடார் முட்டாயிரம். ஓ ஐயரம். ஓ ஐயரம். என்ன கிட்டு? அதாங்க. நல்லா இருக்கலையோ? நல்லா இருக்கலாமே. அவன்கிட்ட முள்ளில பார்த்தேன். ஆமா இப்ப நான் பறவை விட்டு புள்ள. நம்ம முள்ளில பார்த்தா ஆமா. விவசாயத்தை பரவாயில்லையா? நல்லா கிட்டு. ஆத்துல பார்த்தா நல்லா இருக்கா இல்லையோ? ஐயா கேட்டு போவோம் பையில. ஆத்துல போய் அந்த வேலை இருந்தா எங்க அம்மா கொடுத்தா பப்பளம் போட்டு சொன்னது என்ன? ஆறுனா வீடு பார்த்தா அண்ணன் அம்மா தமிழதாரியா வீட்டுல உங்க அம்மா நல்லா இருக்கான்னு கேளு. நல்லா இருக்காங்களோ இல்லையோ? நல்லா இருக்காங்க. பரவாயில்ல. ஆமா என்ன காரணம் விடையாரு? மகாராஜா கூட்டு வர சொன்னார். இல்லடா பாம்பு கடிச்சு போச்சு. மகாராஜா வந்து கூட்டு வர சொன்னார். ஐயரே ஆமா நல்ல சின்ன பிள்ளைங்களே பார்த்தேன். பாத்துப்பா ஆமா பரவாயில்ல நல்லா இருக்கா? ஆமா இப்படி அறிவு நடந்து போய் ஆடுறேன். வாங்க வாங்க வாங்க. காசு காசு நல்லா இருக்கு. பரவாயில்ல. இருடா காலு இப்படி விழுதா இருக்கேன். வாசாமி வாசாமி என்னய்யா? ஓ எங்கே வெள்ளாயிர பார்த்து பஞ்சாயத்து பார்த்து கொண்டாந்து எங்கே இரவாட்டுங்களை கண்ணோட கூட வந்துருக்கீங்க சாமி எல்லாம் மாசி மகத்துக்கு எல்லாம் இடம் பிடிக்க போயிட்டாங்க. இந்த எல்லாம் இவன் மட்டும்தான் 25 கிலோ உட்காந்து இருந்தா கால் நொட்டி ஆயிடுவான். இவன் கடந்தவன் தனியா உட்காந்து பொழம்பிக்க இருந்தான். என்ன மாசம்? இதை தை மாசம் இப்ப எவ்வளோ போட்டோம்? இடம் முன்னாடி இடம் கிடைக்காத பிடிக்க போயிட்டாங்க. இவன் ஒட்டிதான் கடந்தான். கால் தாண்டா ஐயா வாங்க. கால் தான் உதாரணம் நான் குடிச்சு வெட்டி விடுவேன். நான் சொல்லிட்டே வச்சுக்கோ. ஏண்டா கரெக்டா ஜோதிட சொல்றோன்னு வச்சுக்கோ. கரெக்டா சரி கணக்கு போடு. கணக்கு போடு. ஜாதகம் பார்க்கணுமா? ஆமா. யாருக்கு? ஐயா பிறந்திருக்கிறான். இல்ல பிறந்துட்டானே. பரவாயில்ல. என்ன இந்த வேணும்? காசிபோனகரத்துக்கு சேனாதிபதியாக பிறந்திருக்கிறான். பரவாயில்ல. காலம் கடந்து காலம். ஆமா. பரவாயில்ல நல்லா இருக்கட்டும். குருதட்சணை கொடுத்துமா? 100 ரூபாய் இல்ல. குருதட்சணை 500 ரூபாய் இல்ல. 1000 ரூபாய் இல்ல. காசை பத்தி பார்க்காத. கணக்கு போடு. 100 ரூபாய் இல்ல 200 ரூபாய் இல்ல. ஆமா. 2000 இல்ல 3000 இல்ல. ஆமா. காசை பத்தி நீ பார்க்காத. ஆமா. கணக்கு போ. கணக்கு போடு. அப்ப நான் அன்னைக்கு வரேன். டேய் டேய். நான் ஒரு கர்மாதிக்கு போகணும். அவன் பேர் வைப்பா எல்லாம் வைக்க மாட்டா கூத்து நிறுத்திடுவா. நாடகம் போட வராங்க இருக்கிறாங்கன்னா கணக்கு போட்டுனே வந்துடும்.
அன்னைக்கு கூட நான் சொல்லிட்டு போயிருப்பேன் சொல்லிட்டு போனேன் காசு வந்துடும். சொல்லிட்டு அட போய் நான் போனேன் காசு கொடுத்தா பேர் வந்துடும். இதெல்லாம் பேர் வைக்க மாட்டேன் பேர் தான் நிப்பான் டேய் கொடுத்த மாதிரி வச்சுக்க நான் சொன்ன மாதிரி ஐயோ சரி சொல்லுங்க சாமி நான் பார்த்து வருது அப்போ வாங்க நான் சொல்லுங்க 1 1 1 2 3 3ல 1 போனா 2 2ல 2 கேட்டா 4 குத்துக்கடா இல்லையா இல்லையா அம்மா தரேன் நீ சொல்லுங்க குர்ரா இல்ல சாமி ஈர ஏமாத்தார குர்ரா இதை கொடுத்த மாதிரி வச்சுக்க என்னடா இவன் கச்சேரியில பிச்சை எடுக்கிறாங்களான் இருக்கலாம் இது பரவாயில்லைங்களா 100 தானே கொடுத்தா அவர் ஆயிரத்தி ஒன்று கொடுக்க வேண்டியாரு காலைல வர சொல்லி ஒன்று தனியா பலார் 4 கொடுக்கலாம் ஏண்டா காலையில் வந்து வாங்கி போவேன் பரவாயில்ல அப்போ 2ல 1 போனா 1 இப்பதான் கத்துக்கிறியா? ரெண்டு. எல்லாம் கணக்கு இங்க சோசியல் பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க கரெக்டா கணக்கு எப்படி நம்ம கரெக்டா போடுறோமோ அந்த சோதிடம் எதை சொன்னாலும் கரெக்டா இருக்கும் இதுல கணக்குல தப்பா விட்டு நாம போடணும்னு வச்சுக்க எந்த விதத்திலையும் எடுபடாது ஏடா இந்த 2 பேர் என்ன பங்கம் இல்லடா என்னடா ஜோசியம் சொல்றான் அப்படின்னு கூடுவாங்க கணக்கு கரெக்டா போடணும் 1ல 1 1 2 3 இன்னும் அதிலே தான் இருக்காயா 4 3 7 நாயன்தான். 7ல 2 போனா 5 5 3 8 நாலு தான் இன்னொரு சொல்லுங்க என்ன காரணம் வச்சுட்டா ஏதா என்ன கணக்கு சொல்றது இல்லையா என்ன கிழமை வருமா வெள்ளிக்கிழமை. சுக்கரவாரம் பரவாயில்ல நல்லா இருக்கும் ஏண்டா உன் பேர் என்ன கொஞ்சம் பார்த்துங்க. உன் பேரு என்னுடைய பேர் காசி மன்னர். காக்கோக்கி துளாராசி துளாராசி பையன் பக்கத்து காலி இல்லையோ ஆமா. அவனுக்கு கன்னி ராசி ஆ, அவன் கொண்டாட்டி இருக்கா இல்லையோ ஆமா. அவளுக்கு விரிசி ஏய், என்னய்யா? விழிச்சேகம், விழிச்சேகம். ஏண்டா ராசியில் பிறகு வருஷம் இருக்கு இல்லையோ ஆமா. இப்ப பார்த்தவரா என்ன சொல்லிட்டா இல்ல இல்லையோ இல்லையோன்றா விரிசியோன்ற ஏண்டா கன்னி துளா விரிசிக்கும் சொல்லி பூசம் ஐய மகம் பூரம் உத்தரம் கேட்டு அப்படி சொல்லையா 27 நட்சத்திரம் 12 ராசி. எங்க என்னடா ஐயரே கேட்க போல இந்த புள்ள போய் தான் இருக்கணும் ஐயோ வாங்க சாமி சாமி கொடுக்காதீங்க காக்கோக்கி எட்டாம் மடலுக்கு ஒரு குரு கொக்காமலை போறான் யா வருங்க சந்திரன் காரணம் சூரிய மாறுறான் என்ன ஆயிருக்கணும் அதை போக சொல்றோம். என்ன இது யா சாமி உட்காரா அவன் படிச்சுட்டு பாக்குறேன் சொல்லுங்க சாமி என்ன ஓ என்னடா இது பிரச்சனை என்ன சாமி மகராஜியோ ஆமா பிராமணி ஆமா போச்சு யா சாமியா இப்படி சொல்றா போகும் யா சாமியா நம்ம விட்டானியோ ஆமா என்ன கிரமம் தெரியுமோ என்ன சாமி கேட்கல வந்துட்டான் ஐயோ நம்ம கோட்டைக்காக ஆவாடா இருக்காதடா ஐயோ என்ன நம்ம சாமி பிராமணர் வீதியே விட்டா ஓ அகராதி சாமி ஒழிச்சுட்டான் ஐயோ ஆமா. அகராவத்துக்கு போயிட்டு ஐயோ நாங்க வாப்போம் வேணா சாமி அங்க என்ன பண்றோம் என்ன பண்ணணும் ஆரியை நம்ம சூழ்ச்சி பண்றோம் எப்படி சாமி ஆரியா ஒன்று சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி பண்ணி அதே காசி பண்ணான் பண்ணா பையன் பிறந்துட்டான் ஆ. இது பிறந்த நேரம் நமக்கு தான் ஆகாது ஆகாது நாம என்ன சொன்னோம் அவன்கிட்ட? ஆ. அதே காசி பண்ணான் பண்ணா கேட்ட நட்சத்திர பிறந்துட்டான் பிறந்தான். உன் கோட்டைக்கு ஆகாது ஆகாது வச்சிருந்தா உன் கோட்டை நாட்டு மக்கள் கூட அழிக்கும் ஆமா அதை கொண்டு காட்டுல போட்டுரும் போட்டு சுட்டான்னு வச்சுக்கோ. காட்டுல போட்டுரும். ஆமா அந்த அகராவதி விஷயம். ஆமா தப்பிச்சுக்கலாம் போச்சு 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 நாட்டுக்கே சேதம் வந்து போச்சு ஆமா நாட்டுக்கே சேதம் வந்து போச்சு என்ன சேதம்? அந்த பையன் திறந்த தேதியெல்லாம் கரெக்டா இருந்தது கணக்க போட்டு பார்த்த நேரத்துல பள்ளியில கேட்டதுல வந்துட்டான் கேட்டு கேட்டதுல வந்துட்டா போட்டிக்கு ஆகாது அழிஞ்சுடுச்சு அழிஞ்சு போச்சு ஐயா ஒரு நாடு அழிஞ்சு போச்சு சுவாமி சுவாமி இதுக்கு என்ன கணக்கிக்கோ மல்லாட்டை வந்து காட்டு கொண்டு போட்டுருங்க நாயாடு இப்படி இருந்து போடும் அடுத்தது பிள்ளை பத்துக்கலாம் என்னையா
ஆண்டாண்டிலாலும் அது பிறந்தாலும் ஆண்டார் வருவாரோ மாநிலக்கிறேன்னு சொல்லுவாங்க பழமொழி. உனக்கு நாட்டு மக்களை விடுவோம். நம்ம அந்த ஒரு பிள்ளைக்காக நாட்டு மக்களை பறி கொடுக்க பார்க்குறீங்க இல்லையோ? காசிநாதனம் என்னடா காசி மண்டலத்துல இந்த மகாராஜா தான் அவங்க ஒரு வந்து போச்சு, நாட்டு மக்கள் பூரா அழிக்கிறானே, அவன் வாழ்வானாலும் சொல்லுவேன். ஏன்டா வந்தாங்க வந்து ஒரு வந்த போச்சுன்னா மறாவது வந்து போறோம். ஏன்னா அவங்க முன்னாடி இடமா இல்ல இடம் கிடக்குதா? ஐயா, நான் எந்த மாதிரி வேதனையில் இருக்கிறேன், என் முன்னாடி இடம் கிடைக்குதா? வச்சுக்கோ, பாத்துக்கோ. என்ன இவங்க நாடு தான் வேணா போடும். ஆமா, நாசமா போடும். ஆமா, அங்கமானும் ஒன்றியம் ஆந்திரம் நாடும் ஏண்டா வந்தவங்க நேரம் விடுறா, இதை செய்யறா இந்த அவரே 56 நாட்டு மக்களும் நம்மை தூற்றுவார்களா போற்றுவார்களா? தூற்றுவார்கள். ஒரு பிள்ளைக்காக நாட்டு மக்கள் போவது வாசி மன்னன் ஆகா பறி நம்மளை தனக்கு பிள்ளை வேண்டும் என்று ஆகா நம்மளெல்லாம் அழித்து விடுகிறானே, அப்படி பழி வரும். என்ன செய்யலாம்? இந்த குழந்தை காட்டி மல்லர் காட்டிலையோ ஆமா இந்த ஒற்றை நம்ம எல்லாரும் காவாரு ஆமா அவன்கிட்ட கொடுத்துருவோம். அவன் கொலை பாதனேன் அவனே கட்டிட்டுனாலும் சொல்லிடுவான். கொஞ்சம் கொடுத்துருவோம். காட்டு மக்களை கொண்டு கொடுத்து வந்துட்டோம். சரியாகட்டும். கொடுத்துருவோம். அப்படி அவன் கொண்டாடிக்கிட்டு போ. அது என்னன்னு சொல்லுவாங்க. சரியில்லை. சரி கிடையாது. அதனால இந்த பிள்ளை மன்னர்களுமே விடுத்து காடு கிடத்து வேண்டாம் சாமி. 12 ஆண்டு ஒரு மாமாங்க புள்ள எல்லாரும் ஏன் தெரியுமா? நாட்டு மக்கள் எல்லாம் காசி மன்னன் தனக்காக வேண்டி தன் சுயநலத்திற்காக வேண்டி பிள்ளை வேண்டும் என்று நாட்டு மக்களை அழித்துவிட்டார். அதனால அப்படி என்று குறை கூறுவார்கள். அதனாலே வேண்டாங்க, உள்ளே கொடுக்கப்பட்ட வேண்டாங்க. சரி அப்படியே ஆகட்டும். எங்காவது வாங்க. என்ன ஐயா போய் அடே போராடி போடலாம். வா வாடா. மன்னர் குழந்தையை கொடுத்து விட்டார். இதை காட்டிலே வெட்டி விட வேண்டுமா? இல்லை நம்ம கொண்டு விட சொல்லிவிட்டார். ஆமா, சிசுவை கொண்டாலும் பாவம், பசுவை கொண்டாலும் பாவம், பசுவை கொண்டாலும் பாவம். ஆமா, மரம் இருக்க அது இருக்கு வீரமரம். ஆமா, அந்த மரத்துக்கு வச்சிருவோம். எவனாவது கிளைக்கு போட்டுறா. காசி மன்னன் ஆரை சூழ்ச்சினாலே குழந்தை ஆடு கடத்தி விடவும், காட்டிலே போட்டுவிட்டு மல்லர்கள் போய்விடவும், இந்த கதையை தெரிஞ்ச கோனேரி பூம்பட்டணத்தை வசிக்கக்கூடிய இதோ மாதுக சின்னான் தற்பாடு வருகிறார்.